ஹலோ மக்களே, எங்கடா மூடி தூக்கி கிளம்பிட்ட மகரிலா? வேற ஒன்றும் இல்லை, நம்ம கழனியில் பார்த்தீங்கன்னா நீ வெதநெல் வதக்கி போகிறேன். நீ பார்த்தீங்கன்னா 2ஆம் கொம்புங்க. நேற்றே பார்த்தீங்கன்னா வெதநெல் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் நேற்று ஃபுல்லாக ஊறிந்துங்க. அதுக்கப்புறம் நீ வதச்சலாம் சொல்லி நானும் கழனிக்கு வந்துட்டேங்க. அப்புறம் சாமி கும்பிட்டுலாம் சொல்லி நானும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெதநெல் எடுத்து கீழே வச்சுட்டு நானும் கல்பனை ஏற்றி நல்லா சாமி கும்பிட்டாங்க, நல்லா விளையணுன்னு. அதுக்கப்புறம் சாமி நல்லா கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் வெதநெல் எடுத்து நல்லா சூரிய பகவான் நல்லா வேண்டிக்கிட்டு நானும் கொஞ்சம் நெல் எடுத்து நம்ம கழனியில் கொஞ்சம் விதைச்சி விட்டாங்க. அப்புறம் மொத்தத்தை வச்சுலாம் சொல்லிட்டு நானும் டப்பா எடுத்து மொத்த வெதநெல் டப்பா ஃபுல்லாக கொட்டி எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் நானும் வரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நேற்றே பார்த்தீங்கன்னா மாடு வச்சு நல்லா பெரம்புலாம் ஓட்டி கழனி நல்லா மட்டமாக்கிட்டு அப்புறம் தண்ணியெலாம் நல்லா ஃபுல்லாக கட்டி விட்டாங்க. எதுக்கு தண்ணி ஃபுல்லாக கட்டுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம விதைக்கிற நெல் பார்த்தீங்கன்னா சேத்துல போய் நல்லா மூடிக்கிங்க, அப்புறம் நல்லா முளைச்சி வரும். இது நம்ம தண்ணி இல்லாமல் விதைச்சுன்னா பார்த்தீங்கன்னா மொத்தம் வெயிலுக்கு அப்படியே நெல் மொத்தம் கருகி போயிடுங்க. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் முளையாது. அதனால் இவ்வளோ தண்ணி கட்டி நெல் நல்லா விதை நெல்லாம் விதைக்கணுங்க. அப்புறம் அது வந்து குண்டு நெல்லுங்க, 120 நாள் பயிர். உங்களுக்கு டே ஒன்னா உங்களுக்கு ஒன்றுனா சொல்கிறேன். இன்னைக்கு முதல் நாளுங்க விதை நெல் எல்லாத்தையும் நல்லா விதைச்சாச்சு. 2வது நாள் என்ன பண்ணுறேன்னு அடுத்த வீடியோவில் பாருங்கள்.